பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகிறது. நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது பதிலுரையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையில் 19 புதிய பேருந்து நிலையங்கள் அறிவிப்பு. கும்பகோணம் மாநகராட்சி, அம்பை, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 142 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என KN நேரு தகவல். நாய்க்கடி பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து நகரங்களிலும் நாய்களுக்கான கருத்தடை மையம். சட்டப்பேரவையில் அதிமுக MLA ராஜன் செல்லப்பா கேள்விக்கு அமைச்சர் KN நேரு பதில். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மும்மொழிக் கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழை அழிக்க துடிக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க முடியாது. இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம் மொழியை மென்று தின்றுவிடும் என முதலமைச்சர் பேச்சு. இரண்டு நாள் தாமதமாகும் பதநீர் கல்லாக மாறும் நிலையில் கள்ளச்சாராய வழக்கு பதியப்படுவதாக தெரிவித்த காங்கிரஸ் MLAக்கள் முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக புதிய தலைமை அலுவலகத்தை பார்க்க வந்ததாக பேட்டி. முக்கியமான ஆள் போடல, முக்கியமான நபரை வந்துட்டு மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி. நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்குறீங்களா? நாங்க வந்து கட்சி ஆபீஸ் பார்க்கறோம். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இருமொழிக் கொள்கை தொடர்பாக வலியுறுத்த வேண்டும். EPSன் டெல்லி பயணத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் வலியுறுத்தல். தமிழ்நாடு காவல்துறையில் உயரதிகாரிகள் 10 பேர் பணியிட மாற்றம். நெல்லை சரக DIG ப. மூர்த்தி ராமநாதபுரம் சரகத்திற்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கான தேர்தல் மே மாதத்தில் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்தம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளைய வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் கணிப்பு. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விலகல். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது குறித்து அமலாக்கத்துறை இன்று பதிலளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவலர் கொலைக்கு காவல்துறையினரின் அலட்சியமே காரணம். தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்தது தேசிய மனித உரிமை ஆணையம். சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் அரங்கேறிய செயின் பறிப்பு சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2 கைது. தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளையர்களை விமானத்தில் வைத்து கைது செய்த காவல்துறை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் ஈரானிய கொள்ளையர்களா?
கொள்ளையர்கள் கையாண்ட முறை ஈரானிய கொள்ளையர்கள் கையாளும் முறை போல் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல். சென்னை தரமணியில் எஸ்எஃப்ஐ காவல்துறையினரிடையே கைகலப்பு. பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டத்தில் காவலரின் சீருடையை பிடித்து தாக்குதல். தமிழ், இந்தோ, ஐரோப்பிய மொழிகளில் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி முன்னுரை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிறந்த பட்டு விவசாயிகளுக்கு பரிசு தொகைக்கான காசோலையும் வழங்கினார். புதுச்சேரி சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு குண்டுகட்டாக வெளியேற்றம். கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்தும் நடவடிக்கை. டேபிள்லையும் இதில் யாராவது பயன்படுத்துறாங்களா? அதில் எவ்வளோ கூட நமக்கு தெரியுங்களா? செலவுக்கு மட்டும் பல விருதுநகரில் சட்டவிரோதமாக இயங்கும் பட்டாசு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அதிகாரிகள் அலட்சியத்தால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். பழுதடைந்த குளத்தின் உபரி மதகை சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டுவண்டி எல்கை பந்தயம் கோலாகலம். சேரி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் யுகாதியை ஒட்டி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். கோவிலை சுத்தம் செய்து நறுமண கலவையை தெளித்த தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். டெல்லியில் நடந்த ஆலோசனையில் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட கேரள காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் தாமதம் என குற்றச்சாட்டு. மக்களவையை தவறாக வழிநடத்தியதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் கிரண் ரிஜிஜு மீது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சிறப்புரிமை நோட்டீஸ். டெல்லி நடப்பாண்டு பட்ஜெட்டாக 1 லட்சம் கோடி ரூபாய் அறிவித்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. யமுனா நதி தூய்மை திட்டம், பெண்கள் பாதுகாப்புக்காக 50,000 கேமராக்கள் என அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோருக்கு இலவச லேப்டாப், கர்ப்பிணிகளுக்கு 21,000 ரூபாய் வழங்கும் திட்டங்களும் டெல்லி பட்ஜெட்டில் அறிவிப்பு.
தெலுங்கானா சுரங்கப்பாதையிலிருந்து 32 நாட்களுக்கு பின் இரண்டாவது உடல் மீட்பு. பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அடையாளம் காணும் பணி தீவிரம். இஸ்ரேலின் கோர நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது அழைப்பை உலக நாடுகள் கவனிக்கவில்லை. காசாவில் அதிகரித்து வரும் தாக்குதல் குறித்து ஐநா கருத்து. குழந்தை வளர்ப்பு தொடர்பாக ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலசன்ஸ் இணையத்துடன் இங்கிலாந்து வாராந்திர டிவி ஷோ தரவரிசையில் முதலிடம் பிடித்து சாதனை. மலையாள சினிமாவில் அறிமுகமாகும் நடிகர் சேரன். டொவினோ தாமஸ் நடிக்கும் நரிவேட்டை படத்தின் மூலம் அறிமுகம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.